ஸோ இந்த எபிசோடில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக டிவைட் பண்ண போகிறோம். 100 டிவைடட் பை 3க்கு ஆன்சர் என்ன? 100 டிவைடட் பை 3னா 100 டிவைடட் பை 3. ஓகேவா? 333s ஆர் 99. ரிமைண்டர் 1. கரெக்டா? இப்போ கோஷன்ட் எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த ரிமைண்டர் 1 தான் தேவை. இதை எப்படி எடுக்கிறது? பாயிண்ட் வைக்காமல் ரிமைண்டர் எடுக்கணும். இதுக்கு வந்து கம்ப்யூட்டரில் ஒரு டெக்னிக் இருக்குது. எப்படி இந்த ஸ்லாஷ்னா டிவைடோ அந்த மாதிரி இந்த பர்சன்ட்னா மாடியூலோ. இதுக்கு பேர் என்ன? மாடியூலோ என்ன கொடுக்குன்னா உங்களுக்கு ரிமைண்டர் தான் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, இப்போ நான் 100 டிவைடட் பை 3 கொடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் வந்து 1 வரணும். ஏன்னா ரிமைண்டர் 1 தானே வந்துருச்சு. பார்த்தீங்களா? இப்போ நான் ஃப்ளோட்டாக வச்சுருக்கறனால ரிமைண்டர் 1 வந்துச்சு. அதுவே நான் வந்து இது எல்லாத்தையும் இன்ட்டாக வச்சுருந்தேன் எனக்கு 1.00 வந்துச்சு. இதாக வச்சுருந்தேன்னா எனக்கு 0.00 வந்திருக்காது. ஸோ தட் டசன்ட் மேட்டர், நமக்கு இப்படியே இருக்கட்டும். ஓகே, எனக்கு தேவை உங்களுக்கு வந்து இந்த பர்சன்ட்னா என்னங்கிறது புரியணுங்கிறது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தரேன். 4 டிவைடட் பை 2 ரிமைண்டர் என்ன வந்துருச்சா? 1 டிவைடட் பை 2 ரிமைண்டர் என்ன? 1 by 2 1 ரிமைண்டர் தான். ஏன்னா 1 நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 2 zeros are 0, ரிமைண்டர் 1. கரெக்டா? ஏன்னா 2 1s are 2 ஆயிடுதில்ல, அதை விட பெருசாகிடுதில்ல. அது இங்கே வந்து டிவைடட் ஆன்சர் வரதுனால உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்துட்டுருக்கு. இதை நம்ம தூக்கிடலாம் இப்போதைக்கு. ஓகே, 150 டிவைடட் பை 60 ரிமைண்டர் என்ன? சிக்ஸ்டி இன்ட்டு 2 வந்து 120, 60 இன்ட்டு 3 180. அப்போ 2 தான் கோஷன்ட்டு. 60 இன்ட்டு 2 120 தான். அப்போ 150 மைனஸ் 120 தான் ரிமைண்டர். ஸோ அப்போ 30 தான் ரிமைண்டர். இல்லைங்க, இது வந்து ரொம்ப குழப்பிக்காதீங்க. இதுக்கு நான் அவுட்புட் ரைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் டோன்ட் கன்ஃபியூஸ் டூ மச். நான் இப்போ பண்ணது எல்லாமே உங்களுக்கு அவுட்புட் ரைஸ் பண்ணி காமிச்சிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். பண்ணலாமா? Okay, first variable n1 equal to parse float of n11 dot value. அதுக்குள்ள என்ன இருக்குது? 150. ஸோ parse float வந்து 150 தான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? n2 equal to parse float of n22 dot value. n22 என்ன இருக்குது? 60. ஸோ n2 equal to 60. an is equal to n2 divided by n1. அப்போது டிவிஷன் போட்டு n2குள்ளே 150 இருக்குது, n1குள்ளே 60 இருக்குது. 60 இன்ட்டு 2s are 120. மைனஸ் பண்ண எவ்வளோ வருது? 30. அதுதான் 30 ரிமைண்டர். ஸோ ஆன்சருக்குள்ளே 30 போயிடும். புரிஞ்சுதா? இதுவே இங்கே வந்து நான் வந்து 1 கொடுத்துட்டு இது இங்கே நான் 2 கொடுத்தப்ப உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா n1குள்ளே 1 வந்துடும், n2குள்ளே 2 வந்துடும். n1 divided by n2. சாரி, கொஞ்சம் இடம் விட்டுக்கிறேன். n1 divided by n2. ஓகேவா? ஸோ 2 1s ஆர்னாவே 2 ஆயிடும், 1 விட பெருசாயிடும். ஸோ 2 zeros ஆர் தான் போட முடியும் நம்மளால். 2 zeros are 0 மைனஸ் 1 ரிமைண்டர் 1. அதனால தான் இது இப்படி கொடுத்தப்ப 1 வந்துச்சு. இதே 2 divided by 1னா ஆப்வியஸாக 0 தான் வந்திருக்கும். புரிஞ்சுதா? இதுவே நான் வந்து 4 by 2 கொடுக்குறப்போ என்னாச்சுன்னா இங்கே 4 இங்கே 2. ஸோ 4 டிவைடட் பை 2னா 2 2s are 4 மைனஸ் பண்ணால் 0, ரிமைண்டர் 0. அதனால தான் 0 வந்துச்சு. புரிஞ்சுதா? இப்போ எல்லா காம்பினேஷன்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா என்ன நடந்துச்சுன்ட்டு? 100 கொடுத்தப்பையும் அதே தான். இப்போ நம்ம 100 கொடுத்து அவுட்புட் ட்ரேஸ் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு எப்பயுமே அந்த 103 நல்லா இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்தையும் அழிச்சிட்டு 103. ஸோ n1குள்ளே 100 போயிடும், n2குள்ளே 3 போயிடும். 100 டிவைடட் பை 3. 3 3s are 33. கரெக்டா? 33 3s are இல்லை நான் 3 தான் கரெக்டு தான். சாரி கைஸ், கொஞ்சம் குழம்பி விட்டேன். 100 டிவைடட் பை 3. 3 into 33 எவ்வளோ? 99. கரெக்டா?
99 மைனஸ் பண்ணால் 1 தான் ரிமைண்டர், அதனால 1 உள்ளே வந்துடும். ஓகேவா? அடுத்தது என்ன, அலர்ட் ஆன்சர் டாட் டூ ஃபிக்ஸ்ட் ஆஃப் 0, அதனால 1.00 அலர்ட் ஆயிடுச்சு. ஓகே, புரிஞ்சிருச்சா இது எப்படி ஒர்க் ஆச்சுன்ட்டு? இவ்வளவுதான். ஸோ இதுக்கான மேஜிக்கல் கீ வந்து இந்த மாடியுலஸ். ஸோ ஸ்லாஷ் வந்து உங்களுக்கு கோஷன்ட்டு கொடுக்கும், பர்சன்டேஜ் என்ன கொடுக்கும், ரிமைண்டர் கொடுக்கும். இது வந்து பர்சன்டேஜ்னு சொல்லக்கூடாது, மாடுலஸ்ன்னு சொல்லணும். இது என்னது? வெரி குட், அவ்வளோதான்.